அரசியல் வானிலே கார்மேகங்கள் அல்ல, ஆட்சியை பிடிப்பதற்கான போராட்டங்கள் இப்பொழுதே துவங்கிவிட்ட காலம். தமிழகத்தை பொறுத்தமட்டில் 26வது ஆண்டு சட்டசபைக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இப்படி மாநிலங்களிலும் இன்னும் சில ஆண்டுகளிலே மத்திய அரசாங்கத்திலும் யார் ஆட்சியை பிடிப்பது, யார் அரசாங்கத்தை அமைப்பது, இன்றைக்கு ஒரு நரித்தந்திரம் போல இன்றைக்கு தலைவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவது இல்லை. ஆனால் ஒருவரை பற்றி மீடியாவில் அவர்கள் பேசுகின்ற காரியங்கள் அரசியல் நாகரிகம் முற்றிலும் அற்றுப்போய்விட்டது என்று நினைக்க தோன்றுகிறது. அப்படி யார் ஆட்சி பீடத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், யார் ஒரு மாநிலத்தையோ தேசத்தையோ தங்களுடைய வசமாக்கிக் கொள்வார்கள், தங்களுடைய கட்சியினுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருவார்கள் என்பது ஓட்டு போடுகின்ற பொதுமக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி. வேத புஸ்தகத்தில் 37வது அதிகாரம் சங்கீத புத்தகத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? பூமியை சுதந்தரிக்கும் கூட்டத்தார் யார், பூமியை சுதந்தரித்துக் கொள்பவர்கள் யார் என்று அழகாக பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகின்ற சில குறிப்புகளை நீங்களே மனதில் வைத்துக் கொள்ள முடியுமானால் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று 9வது வசனத்திலே சொல்லி இருக்கிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஒருவேளை கடந்த தேர்தலில் தமிழகத்தை பொறுத்த அளவில் கூட சில கிறிஸ்தவர்கள் எம்எல்ஏக்களாக வந்திருக்கிறார்கள். மந்திரி பதவியில் கூட திருமதி கீதா ஜீவன் அவர்கள் மந்திரியாக வலம் வருகிறார்கள். இப்படி கிழக்கிந்திய மாநிலங்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அநேக மந்திரிகள் கிறிஸ்துவை நேசிக்கும், கிறிஸ்துவை பின்பற்றும் சீடர்களாக இருக்கிறார்கள். ஏன் some of them are church elders. அப்படி என்றால் கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் பூமியை சுதந்தரிக்கும் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். இரண்டாவது 11வது வசனத்திலே பார்க்கிறபடி சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் பூமியில் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மனைவியாக்கி கொண்டவர்கள், பெண்களை சின்னாபின்னமாக்குகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த விதமான சங்கோஜமும் இல்லாமல் நிருபர்கள் பேட்டி காணும் போது எரிச்சல் அடைந்து அவர்கள் பேசுகிற முறைகளை பார்ப்பீர்கள் என்றால் அரசியல் எவ்வளவு ஒரு நாகரிகம் இல்லாமல் போய்விட்டது என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் இங்கே வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நீ ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டுமா, ஒரு எம்பி ஆக வேண்டுமா, அல்லாவிட்டால் இந்த தேசத்தை ஆளும் அங்கத்தினர்களிலே நீயும் ஒருவனாய் இருக்க வேண்டுமா? நீ சாந்த குணம் உள்ளவனாயிரு, எரிச்சல் அடையாதே. 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் தேவனுடைய ஆசி பெற்றவர்களாய் இருப்போம் என்றால் நாம் பூமியை சுதந்தரித்துக் கொள்பவர்களாய் இருப்போம். ஆட்சியில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எந்த இடத்தில் வைத்தாலும், எந்த பொறுப்பில் வைத்தாலும், எந்த தொழில் உங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருந்தாலும், எந்த விதத்திலே உங்களுடைய குடும்ப சூழ்நிலை தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு, அவராலே பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவருக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்களாம். 29வது வசனம் என்ன சொல்கிறது? நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார்கள். நீதிமான்கள் என்பவர்கள் யார்? நீதி நியாயம் செய்பவர்கள் மட்டுமல்ல, உண்மை பேசுகிறவர்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்கிற நிச்சயத்தை பெற்றவர்கள், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டு, மார்ட்டின் லூத்தர் காலத்திலே அது அவருடைய வாழ்க்கையினுடைய கருப்பொருளாக மாறும் அளவுக்கு இருந்ததற்கு காரணம் நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 27வது வசனத்திலே தீமையை விட்டு விலகி நன்மை செய்பவர்கள். இந்த எம்எல்ஏக்களுக்கு என்று தொகுதி மேம்பாட்டு ஒரு தொகை கொடுக்கப்படுகிறது. அதே போல எம்பிஸ்க்கு அப்படி கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் எந்த இடத்திலே நின்று ஜெயித்தார்களோ அந்த பகுதியினுடைய வளத்திற்கென்று நன்மைக்கென்று அரசு கொடுத்த பணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இங்க என்ன சொல்லி இருக்கிறது? தீமையை விட்டு விலகிவிடு, தவறு செய்வதிலிருந்து உன்னை பாதுகாத்துக்கொள், உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை தவறாக பயன்படுத்தாதே, யாருக்கும் தீமை செய்யாதே, நிரபராதிகளை சிறைக்கு அனுப்பி குற்றம் செய்தவர்களை வெளியே கொண்டு வருகின்ற இப்படிப்பட்ட தவறு செய்பவர்களுடைய கூட்டத்தில் நீ நிற்காதே, விதவைகளுக்கு ஏழைகளுக்கு தீமை செய்யாதே. தீமை செய்பவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. லஞ்சம், லாவண்யம் இப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் விலகி வாழ்பவர்கள் மட்டுமே பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இறுதியாக கர்த்தருடைய வழியை கை கொள்ளுபவர்கள். கர்த்தருடைய வழி எப்படி அறிந்து கொள்வது? வாசிக்கிறேன் பாருங்கள், 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சோ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழி உண்மையுள்ளது, கர்த்தருடைய வழி நியாயமானது, கர்த்தருடைய வழி ஏழைகளுக்கு இறங்குவது, கர்த்தருடைய வழி தேசத்திற்கு நன்மை பயப்பது. அப்படி கர்த்தருடைய வழியை கை கொண்டவர்களாய், தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய், அவரை கனப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் வாழும்போது இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வோமாம். சரிதானா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.